ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்படுகிறது. सांप्रदम लोके गुणवान कश्च वीर्यवान धर्मज्ञश्च कृतज्ञश्च सत्यवाक्यो दृढव्रतः. இந்த கேள்விகள் எல்லாம் வால்மீகி நாரதரை பார்த்து கேட்டவை. நாரதர் வால்மீகி ஆசிரமத்துக்கு வந்தபோது பல பண்புகள், சிறந்த பல பண்புகள் நிறைந்தவன் யார் என்று வால்மீகி வினவினார். அந்த பண்புகளில் ஓர் உயர்ந்த பண்பு தர்மஞன். தர்மம் அறிந்தவன் யார்? அன்றாட வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய தர்மம், விசேஷ தர்மம், பிராணிகளை காக்கும் தர்மம், வேதத்தில் சொல்லப்பட்டும் யாக யஜ்ஞங்களை செய்யும் தர்மம், இதெல்லாம் செய்பவரார்? அனைத்தும் அறிந்தவரார்? அதற்கு நாரதர் கொடுத்த பதில், ராமனே தர்மம் அறிந்தவன், அவனே தர்மமூர்த்தி, தர்மத்தின் உருவம். யாகம், யஜ்ஞம் முதலான அனைத்து பூஜைகளையும் வளர்த்தவர். யஜ்ஞங்களுக்கெல்லாம் ஆராதகனாய் அகம் ஹி சர்வ வைஞானாம் போக்தாச்ச பிரபுரேவச்ச கண்ணன் கீதையில் கூறுகிறார், நானே அனைத்து யஜ்ஞங்களுக்கும் ஆராத்தியன். இந்த யஜ்ஞங்களை செய்யன்னு தூண்டுபவனும் யான், இந்த யஜ்ஞத்தின் பலத்தை கொடுப்பவனும் யான், யஜ்ஞத்தின் சாமகிரியாக இருப்பவனும் யான். அப்ப பெருமாளுக்குத்தான் அதுல எவ்வளவு ஆசை. நம்முடைய கர்மயோகம்னு சொல்லும் போதே யாகம், யஜ்ஞம், ஹோமம், பூஜை செய்ய வேண்டியது மிக முக்கியம். இப்போது நாம் யஜ்ஞ பூமி, யாகமேடு, யஜ்ஞ வேதிகை என்று அந்த நாளில் பெயர் பெற்றிருந்த இஞ்சிமேடு என்னும் இடத்தில் உள்ளோம். இத்திருக்கோயில் வந்தவாசியில் இருந்து ஆரணி போகும் மார்க்கத்தில் 20வது கிலோமீட்டரில் திரும்பி உள்ளே 5 கிலோமீட்டர் தூரம் செல்ல வேண்டும். ஆச்சரியமான பெருமாள் எழுந்தருளி உள்ளார். ராமன், வரதராஜன், லக்ஷ்மி நரசிம்மன், ஆழ்வார் ஆச்சாரியர்கள் அனைவரும் உள்ளனர். ஆனால் இன்று நாம் இவர்கள் எல்லாரையும் நாம் வணங்குவதற்கு புருஷகாரம் பண்ணக்கூடிய பெருந்தேவி தாயார் மகாதேவி நாச்சியார், அவளை தரிசிப்போம். ஆகாரத்ரய சம்பன்னாம் அரவிந்த நிவாசினீம் அசேஷ ஜெகதீசித்ரீம் வந்தே வரதவல்லபாம். இதுதான் பெருந்தேவி தாயாருக்கே உண்டான ஸ்லோகம். வரத வல்லபா, வரதராஜனுக்கு மிக நெருக்கமான ஆசையான மனைவி, கேட்பதையெல்லாம் கொடுப்பவள். இந்த தாயாரை இன்று தரிசிக்கும் பாக்கியம். யாருக்கெல்லாம் கிரக கோளாறினால் திருமண தடை உள்ளதோ அவர்கள் பிரபலமா இந்த கோவிலுக்கு வருகிறார்கள். தங்கள் வீட்டில் பெரிய மஞ்சள் கிழங்கை கட்டி வைத்து 48 நாட்களுக்கு பிரார்த்திக்கிறார்கள். பின்னால் அவர்களுக்கு திருமணம் கைகூடுகிறது. அந்த மஞ்சள் கிழங்கை இத்திருக்கோயிலுக்கு கொண்டு வந்து மஞ்சள் நூலில் கட்டி தாயாருக்கு சமர்ப்பிக்கிறார்கள். அத்தனை மஞ்சள் கயிறும் மஞ்சள் கிழங்கும் கட்டப்பட்டிருக்கதை பார்க்கிறோம். அவரவருக்கு கிரகங்களால் சில தோஷங்கள் ஏற்படலாம். அந்த கிரகங்களுக்கெல்லாம் தலைவன் பெருமான் வரதராஜன். அவன் அப்படி செய்ய வேணுமானால் அதற்கு புருஷகாரம் சிபாரிசு பண்ண வேண்டியது பெருந்தேவி தாயார். அதனால் அவளிடத்தே பிரார்த்திக்கிறார்கள். வலது திருக்கையால் அபயமளித்துக் கொண்டு மேல் திருக்கைகளில் தாமரையை பற்றி கொண்டு தீர்க்க சுமங்கலியாக, நித்திய சுமங்கலியாக பெருந்தேவி தாயார் எழுந்துள்ளி உள்ளார். அவரை தரிசித்துக் கொண்டோம். இங்கே எப்போதும் யாகம் நடக்கிறது என்று கூறினேன். இதோ யஜ்ஞ வேதிகை, யாக குண்டம் உள்ளது. ஓரொரு மாதமும் சுவாதி நட்சத்திரத்திலும் யஜ்ஞம் உண்டு. அது ஹனுமான். அதே போல மூல நட்சத்திரத்தில் ஹனுமானுக்காக யஜ்ஞம்,
சுவாதி நட்சத்திரத்தில் நரசிம்மருக்காக யஜ்ஞம். இந்த ரெண்டு நடக்கக்கூடிய ஹோமகுண்டத்தை தரிசித்தோம். இன்று தாயாரையும் ஹோமகுண்டத்தையும் சேவித்துக் கொண்டோம். இனி அடுத்த நாள் நரசிம்ம பெருமானை தரிசிக்கலாம். இப்போது வால்மீகி ராமாயணத்தினுடைய 7வது சர்க்கம் கிஷ்கிந்தா காண்டத்தில் ராமன் சுக்ரீவனுடைய தோழமை கொண்டான். இனி தன்னுடைய கதை என்னங்கிறத சுக்ரீவன் கூறப்போகிறார். அதற்கு முன்னால் சுருக்கமாக தன்னை பற்றியும் வாலியை பற்றியும் அவனை ராமன் கொல்வேன் என்று சொன்னதும் இங்கே நாம் பார்க்க வேண்டும். நேற்றைக்கு நாம பார்த்தது சீதை நடுவில் புகட்ட ஆபரண மூட்டையை சுக்ரீவன் ராமனுக்கு காட்டினார். ராமனால் அடையாளம் காண முடியவில்லை. இலக்குவனிடத்தில் கூற இலக்குவன் அதை பார்த்து சீதையினுடைய கணுக்காலில் அணிந்திருக்கும் நூபுரம் அதை அடையாளம் கண்டுகொண்டு சொன்னார். இதிலிருந்து மற்றொரு கருத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆஞ்சநேயர் ராவணன் முடிந்த பிற்பாடு சீதையினிடத்தில் நல்ல சொல்லி சொல்வதற்காக நற்செய்தி சொல்ல அசோகவனத்துக்கு சென்றார். அப்போது சீதை என்ன பேசுவதென்னே தெரியாமல் ஆனந்தத்தில் மூழ்கி திகைத்தாள். அது ஆஞ்சநேயர் சீதையை பார்த்தது 2வது முறை. அதற்கு முன்பாகவே சீதையை தேடி போன போது அசோகவனத்தில் ஆஞ்சநேயர் சீதையை கண்டார். தான் யார் என்பதை கூறிக்கொண்டார். அப்போது சீதை கேட்கிறாள், வானராணாம் நராணாஞ்ச கதமாசீத் சமாகமஹ. குரங்குக்கும் மனிதனுக்கும் எப்படி தோழமை ஏற்பட்டது? குரங்கும் கைகொடுக்கலாம், மனிதனும் கைகோர்க்கலாம். ஆனால் குரங்கும் மனிதனும் எப்படி கைகோர்த்துக் கொண்டார்கள்? சீதைக்கு என்ன சந்தேகம் இருக்க முடியும்? என ராமன் அப்படி நினைப்பவரா? இவன் தாழ்ந்தவன், தான் உயர்ந்தவன், இவனோடு கைகோர்க்க கூடாது என்று நினைக்கக்கூடியவரா? சௌசீல்யம் உடையவர், அனைவரையும் சமமாக பார்க்கக்கூடியவர். அது சீதைக்கு தெரியும். ஆகவே சீதையினுடைய ஐயம் அதுவல்ல. ராமன் கண்டிப்பாக குரங்கை கூட நட்பு கொண்டிருப்பான். ஆனால் என் ஐயம் வேறு. எப்போதும் ஒரு அடியான், ஒரு ஜீவாத்மா பெருமானை அடைய வேண்டுமானால், அவன் அருள் கிட்ட வேண்டுமானால் பிராட்டி மூலமாகத்தான் செல்ல வேண்டும். மகாலட்சுமி அனுகிரகம் இருந்தால்தான் பெருமான் அனுகிரகம் கிடைக்கும். உண்மை நிலை இதுவாக இருக்கும்போது சீதையோ அசோகவனத்தில் சிறைப்பட்டிருக்கிறாள். ராமன் கிஷ்கிந்தைக்கு வந்தார். சீதை நடுவில் இல்லை. அப்ப சீதையனுடைய சிபாரிசு இல்லாமல் சுக்ரீவனால் எப்படி ராமனை அடைய முடிந்தது? இதுதான் சீதை மனத்தில் இருக்கும் நெருடல். எப்படி சுக்ரீவன் ராமனை நேரே பற்றினான்? நான் இருந்து அனுமதி செய்திருக்க வேண்டுமே. அதற்கு ஆஞ்சநேய சுவாமி பதில் கூறுகிறார், சீதை, உன் அருளோடுதான் நாங்கள் ராமனின் திருவடிகளை பற்றினோம். சீதைக்கு புரியவில்லை. அப்ப ஹனுமான் சொல்லுகிறார், ஆகாயத்தில் தேவரீர் எழுந்தருளின போது உன் ஆபரணத்தை மூட்டையாக கட்டி கீழே போட்டீர். அவற்றை நாங்கள் எடுத்து பத்திரப்படுத்தினோம். அதன் மூலம் சீதையின் அருள் முதல் முன்னமே பெற்றுவிட்டோம். அந்த அருள் கிடைக்கவே தான் பிற்பாடு ராமன் வருகிறார். எவ்வளவு நுட்பமான கருத்து! முன்னாலே சீதை தன் ஆபரணங்கள் மூலம் குரங்குகளை அருளிவிட்டாள். அந்த ஆபரணம் முதல்ல வந்த பிற்பாடுதான் ராமனே இவர்களிடத்துக்கு வருகிறார். அப்ப சீதையினுடைய அருள் கிடைச்சப்பறம் தானே ராமனுடைய அருள். அப்ப குறவே இல்லை, சந்தேகமே இல்லை. பிராட்டியை தரிசித்துக் கொண்டுதான் பெருமானை தரிசிக்க போக வேண்டும். அந்த கருத்தையும் ஞாபகத்தில் கொள்க. அடுத்து 7வது சர்க்கத்தை பார்ப்போம். ஏவ முக்தஸ்து சுக்ரீவஹ ராமேணார்த்தேன வானரஹ அப்ரவீத் பிராஞ்சலிர் வாக்கியம் ச பாஷ்பம் பாஷ்பகத்கதஹ. இப்படி ராமனும் சுக்ரீவனும் பேச ஒருத்தருக்கொருத்தர் தங்கள் கஷ்ட நஷ்டங்களை கூறிக்கொண்டார்கள். இருவர் கண்களிலும் ஜலம் தண்ணீர் கோர்த்து கொண்டது. சுக்ரீவன் கூறுகிறார், எங்கு ராவணன் தூக்கி போனான்னு நான் அறியேன். ஆனால் ராமா, ஒன்று உண்மை, அவன் எங்கோ சிறை வைத்திருக்கிறான். நான் உண்மையாக முயற்சிப்பேன். கண்டிப்பாக சீதையை மீட்க பார்ப்பேன், இது உறுதி. சத்யந்து பிரதிஜானாமி தெஜசோகம் அறிந்தமா கரிஷ்யாமி ததாயத்னம் யதா பிராப்சசி மைதிலீன். தேவரீருக்கு மைதிலி கிடைக்கிற அளவுக்கு நான் உண்மையாக முயற்சி செய்வேன். வெற்றி கிடைக்குமாங்கிறத நான் அறியேன். ஆனால் முயற்சி உண்மை. ராவணம் சகனம் ஹத்வா பரிதோஷ்யாத்ம பௌருஷம் ததாஸ்மி கர்த்தா சராத்யதா பிரீதோ பவிஷ்யசி. ராவணனை கண்டுபிடித்தவனை அழிப்போம், உன் மனைவியை மீட்போம், உனக்கு ஆனந்தம் கிட்டும். ராமா, சோகப்படாதே, மனம் தளராதே. சீதையினுடைய ஆபரணங்களை நெஞ்சோடு அணைத்துக் கொண்டு அழுதாயே, எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கிறாமா. நீ எவ்வளவு உயர்ந்தவன், நாங்களா எவ்வளவு தாழ்ந்தவர்கள்.
நானே என் மனைவியை தொலைத்து விட்டு இன்னும் அழாமல் இருக்கிறேன், மனத்தை தேர்ச்சி கொண்டிருக்கிறேன். ஒரு குரங்கு நீச்சன் நானே இப்படி தேறியிருந்தால் நீ இக்ஷ்வாகு வம்ச பிரபவன், நாட்டை ஆளும் சக்கரவர்த்தி, நீ மனம் தளர்ந்து இப்படி போய் பேசலாமா? மனத்தளர்வு எதற்கும் முடிவாகாது ராமா. மனத்தை தேர்ச்சிக்கொள். அலம் வைக்லவ்யம் ஆலப்ய தைரியம் ஆத்மகதம் ஸ்மர தத்விதானான் ந சதிருஷம் ஈதிருஷம் புத்தி லாகவம். உன்னை போன்ற பெரும் சக்கரவர்த்திகளிடத்தே இந்த மனச்சோர்வு காணப்படக்கூடாது. அது உங்களுக்கு பொருந்தாது. மயாபி வியசனம் பிராப்தம் பாரியா விரகஜம் மகது. நான் கூட என் மனைவியை வாலியனிடத்தில் இழந்திருக்கிறேன், ஆனால் தேர்ச்சி கொண்டிருக்கிறேன். ஒரு நாள் மீட்பேன். நீயும் அதை போல மனம் தளராம தேறிவிடு. நாகமேவம் ஹிஷோச்சாமி தைரியம் நச்ச பரித்யஜே நாகம் தாம் அனுஷோச்சாமி பிராகிருத்தோ வானரோபி சன்னு. நான் என்ன தாழ்ந்த குரங்குறாமா? நீ எவ்வளவு உயர்ந்தவன், நாங்களே சமாதானப்படுத்திட்டு இருக்கோமே, நீ இருக்க வேண்டாமா? மகாத்மாச்ச வினீதச்ச கிம் புனர் திருதிமான் மகான். உனக்கு இருக்கிற கல்வியும் கேள்வியும் எங்களுக்கு உண்டா? உனக்கு இருக்கிற தைரியமும் வீரியமும் எங்களுக்கு உண்டா? கிடையாது. ஆனால் நீ அதை விட உயர்ந்தவன். நீ ஏதோ சீதையை தொலைத்து பயப்படுகிறாய், துன்பப்படுகிறாய். வேண்டாம். பாட்பமாபதிதம் தைரியான் நிகிரகீதும் துமர்கசி மரியாதாம் சத்தயுக்தானாம் திருதின் நோத்ஸ்ரட்டு மர்கசி. நல்ல சான்றோர்கள் எல்லாம் உடம்பால் எவ்வளவு எளியவர்களாக இருந்தாலும் தைரியத்தை விடமாட்டார்கள். ராமா, உனக்கு அந்த குறவும் இல்லையே. சரீரத்தாலும் பலமுடையவன், மனத்தாலும் பலமுடையவன், ஏன் மனச்சோர்வு அடைகிறாய்? பாலிசஸ்து நரோ நித்தியம் வைக்ரவ்யம் யோனு வர்த்ததே. என்ன சிறு பிள்ளையா நீ? அவர்கள்தான் மனச்சோர்வு அடைவார்கள். குழந்தைகள்லாம் சட்டுன்னு சோர்ந்து போயிடும். ஆனா உற்சாகப்படுத்தினோம்னா உடனே உற்சாகம் ஆயிடும். பெரியோர்கள் அப்படி அல்லவே. அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். விமர்சிச்ச ஸ்வயா புத்தியா திருதிமான் நாவசீததி ஏஷோ அஞ்சலிர்மயா பத்தா பிரணயாத்வாம் பிரசாதையே. நான் கைகூப்பி கொண்டு உன்னிடத்தில் வேண்டுகிறேன். என்னை சீடன் நினைத்துக்கொள், அடிமை நினைத்துக்கொள், நண்பன் அன்பன் நினைத்துக்கொள், எதுவா இருந்தாலும் சரி. இதுதான் உண்மை. தர்மசாஸ்திரம் அரசன் கலங்க கூடாதுன்னு கூறுகிறது. தன் குடும்பத்தில் யாரை இழந்தாலும் கலங்காத அரசன் நாட்டை காக்கிறான் தானே மனு கூறுகிறார். இதை சொன்ன உடனே ராமன் புரிஞ்சு விட்டார். நாம இருந்தா என்ன தெரியுமா சொல்லுவோம்? உன் ருமாவும் என் சீதாவும் ஒன்றா? எப்பேற்பட்ட சீத்தை இழந்திருக்கிறேன், அதனால் நான் சோகப்பட்டேன். நீ சோகப்படாதது சரி, நான் சோகப்படுவது சரி என்று ஆர்கியூமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். ஆனா ராமன் என்ன தெரியுமா கூறினார்? சுக்ரீவா, நீ சொல்லும் தர்மம் உண்மையானது. தர்மம் அனைவருக்கும் பொது. அது நீயாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் நான் கலங்கி இருக்க கூடாது. இப்ப நீ சொன்ன வார்த்தையை கேட்டு எனக்கு தெம்பு வந்து விட்டது. உண்மை. இனி கலங்க மாட்டேன். தேடுவோம், சீதையை கண்டுபிடிப்போம். ஹிதம் வயஸ்ய பாவேன பூமி நோபிதசாமிதே. சுக்ரீவன் மேலும் கூறுகிறார், கைகூப்பிண்டு விண்ணப்பம் செய்கிறேன், உனக்கு உபதேசிக்கிறேன் நினைக்க வேண்டாமா? உனக்கு நல்லதுன்னு தோண்டினத்தை விண்ணப்பம் செய்கிறேன், எடுத்துக்கொள். சுக்ரீவன் சொல்றதுதான் உண்மை. ராமன் பண்ணிறது சரி இல்லை, இருந்தாலும் பேச வேண்டிய முறை இருக்கு பாருங்க. கைகூப்பி கொண்டு பணிவு மாறாமல் சொல்ல வேண்டும். நாம் யார் ராமனுக்கு உபதேசிக்க? ஏதோ கலங்கினா போலே இருக்கிறான். அப்ப நல்லதை எடுத்து கூறுவோம். கர்த்தவியம் யத் வயஸ்யேன ஸ்னிக்தேனச்ச ஹிதேனச்ச அனுரூபஞ்ச யுக்தஞ்ச கிருதம் சுக்ரீவ தத்வயா. ராமனும் தன்னை தேர்ச்சி கொண்டு கண்களை துடைத்து கொண்டு பேசுகிறார். சுக்ரீவா, உன்னை போல ஒரு நண்பன் கிடைப்பது அரிதிலும் அரிது. எவ்வளவு துஷ்ட காலம், துஷ்ட தேசம். இங்கு போய் உன்னை நண்பனாக பெற்றேனே. நட்பு இருப்பவன் எவ்வளவு உண்மையாகவும் நண்பனுடைய நன்மைக்காகவும் நடக்க வேண்டுமோ அதற்கு பொருந்தும்படிக்கு ஏற்றபடிக்கு நீ பேசுகிறாய், ஏற்றபடிக்கு நீ நடக்கிறாய். உன்னிடத்தில் நான் உண்மையாகவும் என்னிடத்தில் நீ உண்மையாகவும் இருப்போம். துர்லபோ ஈதிருஷோ பந்து அஸ்மின் காலே விசேஷதா. இந்த மாதிரி காலத்தில் இந்த உயர்ந்த நண்பன் கிடைப்பது மிகவும் அரிது. வருஷா சுவச்ச சுக்ஷேத்ரே சர்வம் சம்பத்தியதே தவ. இப்போது நான் கூறுகிறேன், நல்ல விளை நிலத்தில் நல்ல மழை பெய்து நல்ல விதையால் நல்ல மரமும் பூத்து குலுங்கி காயும் கனியும் எப்படி கிட்டுமோ அதே போல் நீ செய்யும் முயற்சி பலிக்கும். இது உண்மை என்று ராமன் சூளுரைக்கிறார். உடனே லக்ஷ்மணன் பார்த்தான். சுக்ரீவா, கண்டிப்பாக நீ எடுக்கும் முயற்சி நடைபெறும். சுக்ரீவன் கேட்டார், அதைத்தானே ராமன் சொன்னார். நல்ல நிலத்தில் நல்ல மழை பெய்து நல்ல விதை இருந்தால் முளைக்கும். அத போல நீ நல்ல காரியத்தில் ஈடுபடுறே நடக்கும். லக்ஷ்மணன் சிரிச்சுட்டே கூறுகிறார், அதெல்லாம் எனக்கு தெரியாது சுக்ரீவா. ராமன் நடக்கும் இப்ப கூறினார் அல்லவா, அதனாலேயே நடக்கும். மற்றது எதற்காக நடந்ததோ இல்லையோ, ராமன் சத்தியவாக்கியன், உண்மையை தவிர பேசி அறியான். அவன் நடக்கும்னு கூறியவரியால்
நடந்தே தீரும். இனி சீதையை தேட வேண்டிதான் முடிவு பண்ணார்கள். ராமன் சூளுரைக்கிறான், என்னவென்று பார்ப்போம். இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்பட்டது.